உண்மையிலே பார்த்தீங்கன்னா பிரம்மனுடைய ஆணவத்தை அழித்து அவனுடைய சிரசை தன்னுடைய கால் கீழே போட்டதுதான் மயான கொள்ளை. மயான கொள்ளை என்பது என்னன்னா, பிரம்மனுக்கு எப்படி சிவபெருமானுக்கு 5 விதமான முகங்கள் இருந்ததோ அதே மாதிரி பிரம்மனுக்கு 5 விதமான முகங்கள் இருந்தது. அந்த ஐமுகத்துல வச்சுக்கிட்டு ஒரு நாள் அம்பிகை அந்த பக்கம் போகும்போது சிவபெருமான் நினைச்சு தலை வணங்கும் போது பிரம்மனுக்கு செருக்கு ஏற்பட்டது. அப்படி ஏற்பட்ட அந்த செருக்குனால சிவபெருமான் என்ன செய்யறாரு, தன்னுடைய உருவத்திலிருந்து ஒரு உருவத்தை பிரிச்சு பைரவரா அவதாரம் செய்து வந்து பிரம்மனுடைய ஆணவத்தலையான ஒரு சிரசை தன்னுடைய நக நுனியினால அந்த சிரசை பைரவர் கொய்திடுறாரு. அப்படி கொய்த அந்த சிரசை என்ன செய்யுதுன்னா, அந்த பிரம்மனுடைய தலையிலேயே அந்த கையிலேயே வந்து ஒட்டிக்குது. அப்படி ஒட்டின அந்த சிரசு எங்க போனாலும் அந்த சிரசு வந்து அவரை விட்டு விலகாம போகுது. யாராவது சாமிக்கு அன்னம்பாளிப்பு அப்படி கொடுத்தா கூட சுவாமியுடைய அன்னம்பாளிப்பு என்ன செய்யணும்னா அந்த சிரசு எடுத்து சாப்பிட்டுருது. இப்படியே நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் மேல்மலையனூர் என்கின்ற மலையனூர் செல்லும் போது அம்பிகை ஆனவள் என்ன செய்கின்றாள்னா, இந்த பிரம்ம கபாலத்தை பைரவருடைய திருக்கரத்திலிருந்து நீக்க வேணும் பொருட்டு ஒரு கபாலத்துடைய சாப்பாடை அம்பிகை போடுறான். அப்படியே அந்த சாப்பாடை கொடுக்கும்போது இந்த பிரம்ம கபாலம் வந்து அந்த சாப்பாடை கவ்வி சாப்பிடும் போது சுவாமி அங்கிருந்து மறைப்பிட்டுறாங்க. அப்படி மறைஞ்ச சுவாமி திரும்பவும் சாமியுடைய கையில போய் அந்த பிரம்ம கபாலம் போய் அந்த ஒட்டணும் போது அந்த பிரம்ம கபாலத்தை என்ன செய்கிறாங்க, அம்பிகை ஆனவள் தன்னுடைய திருக்காலால போட்டு மெரிச்சு அந்த பிரம்ம கபாலத்தை திருக்காலால போட்டு அங்க ஒரு நிகழ்வு நடக்குது. அதோடைய நிகழ்வை தொடர்ந்து பிரம்மனுடைய சிரசை கொய்ததுனால சிவபெருமானை வந்து இது வந்து ஒரு புனை கதை தான், இது உண்மை கிடையாது. ஏன்னா பரம்பொருள் எங்கேயும் எதுவுமே வந்து நிற்காது, இது ஒரு புனை கதை. என்னன்னா சரஸ்வதி வந்து சாபம் விட்டதாகவும், அப்போது நீங்கள் எப்படி என்னுடைய கணவருடைய சிரசை நீங்க எடுத்தீங்களோ அதே போல நீங்க வந்து மயானத்துல பிணங்களை உண்ணுகின்ற பெறுவீர்கள் அப்படின்ட்டு சாபம் விட்டதாகவும், அதை தொடர்ந்து அம்பிகையும் அங்க சுவாமியும் வந்து பிணங்களை தின்னதாகவும் ஒரு வரலாறு சொல்லுது. ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா பிரம்மனுடைய ஆணவத்தை அழித்து அவனுடைய சிரசை தன்னுடைய கால் கீழே போட்டது தான் மயான கொள்ளை என்கின்ற விழா. அங்காளம்மனுடைய சூறை நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா இங்கே ரஜினி அம்மா நடத்துறது தான். பல ஆண்டுகளாக நிறைய வாத்தியங்கள் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா அதுபோல் வெளியூர்களில் இருந்தும் பல விதமான வாத்தியங்களை கொண்டு வந்து இங்கே சீரும் சிறப்புமாக இந்த மயான சூறை என்கின்ற விழாவை ரஜினி அம்மா அவர்கள் சீரும் சிறப்புமாக செய்து வருவது இங்குள்ள மக்களுக்கெல்லாம் ஒரு பெருமையும் மகிழ்ச்சியையும் தன்னம்பிக்கையும் தருகிறது. எங்களுக்கு ஹாப்பின்றதை விட இந்த மாதிரி குட்டி பசங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹாப்பி, சரிங்களா? இந்த இவ்வளோ வாத்தியங்களை நம்ம பார்க்கலாம், இவ்வளோ சிறப்பை நம்ம வந்து இங்கே பார்க்கலாம். இங்கே ஒரு நல்ல நிகழ்ச்சிகள் நடக்குது. ஏன்னா நம்ம ஒரு ஸ்டேட்டுக்கு போனால் தான் ஒரு வாத்தியத்தை நம்ம கேட்க முடியும். ஆனால் எல்லா ஸ்டேட்டுடைய வாத்தியத்தையும் இங்கே எடுத்துன்னு வந்து ஒரே ஆள் வச்சு நமக்கு சீரம் சிறப்பாக பண்ணுறதுல ரஜினி அம்மாவுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் தான் கொடுக்கணும் நம்ம. சிவாய நம்ம.